செவ்வாய் கிரகத்துக்கு போனா நம்ம வயசு சீக்கிரமா கூடிடுமா? நம்ம கடிகாரம் வேகமா ஓடுமா? இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதை இல்ல. விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை. பூமிக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் ஒரே நேரம் இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க அந்த மர்மமான நேர வித்தியாசத்தோட ரகசியத்தை பார்க்கலாம். ஒரு புதிய ஆய்வின்படி செவ்வாய் கிரகத்துல இருக்கிற கடிகாரங்கள் நம்ம பூமி கடிகாரங்களை விட வேகமா ஓடுதா. எவ்வளவு வேகமா தெரியுமா? ஒரு நாளைக்கு 477 மைக்ரோ செகண்ட்ஸ். ஒரு செகண்ட 10 லட்சம் துண்டா போட்டா அதுல ஒரு துண்டு தான் ஒரு மைக்ரோ செகண்ட். கேக்குறதுக்கு இது ரொம்ப சின்ன வித்தியாசமா தெரியலாம், ஆனா இதனால ஏற்பட போற விளைவுகள் பிரம்மாண்டமானவை. சரி, ஏன் இந்த நேர வித்தியாசம்? இதுக்கு காரணம் ஐன்ஸ்டீன் பல வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த ஒரு தியரி தான், சார்பியல் கோட்பாடு. சிம்பிளா சொல்லணும்னா, ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கிற இடத்துல நேரம் மெதுவா போகும், ஈர்ப்பு விசை குறைவா இருக்கிற இடத்துல நேரம் வேகமா போகும். நம்ம பூமியை விட செவ்வாய் கிரகத்தோட ஈர்ப்பு விசை ரொம்ப கம்மி, அதனால அங்க நேரம் வேகமா ஓடுது. இது மட்டும் இல்லாம செவ்வாய் கிரகத்தோட நீள்வட்ட பாதை பக்கத்துல இருக்கிற மத்த கிரகங்களோட ஈர்ப்பு விசைன்னு பல காரணங்கள் சேர்ந்து இந்த நேர வித்தியாசத்தை உண்டாக்குது. சரி, இந்த கண்ணுக்கே தெரியாத சின்ன நேர வித்தியாசத்தால என்ன ஆகிட போகுதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. சிக்கல் 1. நாம செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்பும் போது பூமியில இருக்கிற கண்ட்ரோல் ரூமுக்கும் செவ்வாயில இருக்கிற விண்வெளி வீரர்களுக்கும் நடுவுல நேரம் முன்ன பின்ன போகும். இதனால அவங்க வேலைகளை ஒருங்கிணைக்கிறதுல ரொம்ப பெரிய குழப்பம் வரும். சிக்கல் 2. நாம இங்க இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினா அங்க சரியா போய் சேராது. எதிர்காலத்துல ஒரு இன்டர் பிளானட்டரி இன்டர்நெட் உருவாக்கணும்னா இந்த நேர பிரச்சனைக்கு தீர்வு கண்டே ஆகணும். சிக்கல் 3. நம்ம கார்ல இருக்கிற GPS மாதிரி விண்வெளி பயணத்துல நேரம் தான் எல்லாம். ஒரு சின்ன மைக்ரோ செகண்ட் தப்பு நடந்தா கூட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள விண்கலம் பல 1000 கிலோமீட்டர் தள்ளி போயிடும். இந்த நேர வித்தியாசத்தை சரியா கணக்கிடுறது ஐன்ஸ்டீனோட கோட்பாட்டை சோதிச்சு பார்க்கறதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. விண்வெளி பயணங்கிறது வெறும் ராக்கெட் விடுறது மட்டும் இல்ல, அது நேரத்தையே கட்டுப்படுத்துற ஒரு பெரிய சவால்னு இப்ப புரியுதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.